அல்ல, இது பொய், இது கட்டுக்கதை, இதெல்லாம் தான் உண்மை என்று அருட்பாவை ஆராய்ந்து நமக்கு அவ்வளவு தெளிவாக அளிக்கின்றார்கள். அதன் பின்பு சன்மார்க்க அருணகிரி ஐயா அவர்கள் சென்னை தலைமைச் சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்து சொற்பொழிவாற்றி வருகின்றார்கள். அன்பு நிறைந்த இனிக்கும், அவர் பேசினாலே இனிப்பாதான் பேசுவார். ஏண்டா அவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் யாரும் நினைக்க முடியாது. ஐயா எப்போ ஃபோன் பண்ணுவாரு, அன்பா 2 வார்த்தை பேசுவாரு, அது மாதிரிதான் இருக்கும். பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இறைவணக்கம் பாடுவதற்கு சன்விக்கின்றோம். சன்விகா, பிருந்தா, மோனிஷா, பிரதிபா. அகம்பழுத்த சிவஞான அமுதே, முக்தி பொருள் பழுத்த அருட்பாவை அமக்களித்த தெய்வ மனப்பூவே, என்றும் அருள் பழுத்த அடியேன்கண் மனையிருளை அகற்ற வரும் மணியே, மெய்மை தெருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்கனின் அருளை சிந்திப்பேனே. அருளுடைய பரம்பொருளே, மன்றிலாடும் ஆனந்த பெருவாழ்வே, அன்புலோதம் தருளுடைய உலமுழுதும் கோயில் கொண்ட சிவமே, மெய் அறிவுருவாம் தெய்வமே, இம்மருளுடைய மனப்பேதை நாயினேன் செய் வன்பிடைய சிறிதேனோ மதித்தியாயில் இருளுடைய பவக்கடல் விட்டு ஏறேன், என்னை ஏற்றுவதற்கு என்னக என் இன்ப தேவே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவராய் விளங்கும் வள்ளல் பெருமான் பொன்னாட்டுகளை முதற்கண் வணங்கி, இன்று நமது சென்னை மாநகரிலே தொடர்ந்து அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு பகுதியிலே கடந்த 20 ஆண்டு காலமாக அன்பிற்கும் மரியாதைக்குரிய சன்மார்க்க பெருந்தகை தயவு திரு பச்சையப்பன் ஐயா அவருடைய தலைமையின் கீழ் இந்த பகுதியிலே இருக்கின்ற அவருடைய திருமகனார் உட்பட அனைத்து இளம் சன்மார்க்க சகோதரர்களும் இணைந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் சிறப்பாக இங்கே சன்மார்க்க பெருவிழாவை எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்று 20வது ஆண்டு முப்பெரும் விழாவாக வள்ளல் பெருமானுடைய வருகைக்கு வந்த திருநாள் பெருமானுடைய தர்மசாலை துவங்கிய 160வது துவக்க விழா, தைப்பூச விழா என்று ஒருங்கிணைத்து அற்புதமாக காலை சமரச வேதமாம் அருட்பெருஞ்சோதி அகவுல் பாராயணம் ஆண்டோர் பெருமக்களால் நிறைவுற்று தொடர்ந்து இந்த பகுதியிலே பல்லாண்டு காலமாக சன்மார்க்க பிரச்சார குழுவை ஏற்படுத்தி கிராமப்புற பாணியிலே அற்புதமாக ஒரு பஜனை குழுவை நிறுவி பகுதி வாழ் மக்களுக்கும் சென்னை வாழ் பெருமக்களுக்கும் ஆங்காங்கே சென்று திருவுருப்பா திருநெறியை பரப்பிக் கொண்டிருக்கின்ற அந்த நல்லதொரு குழுவை முன்னிலைப்படுத்தி அற்புதமாக இப்போது பெருமானுடைய திருவீதி உலா சன்மார்க்க பஜனை குழுவுடன் சிறப்பாக நிறைவேற்றிருக்கின்றது. அடுத்த நிகழ்ச்சியாக இப்போது சன்மார்க்க அறிஞர் பெருமக்களின்
எழுச்சி சன்மார்க்க உரையை நிகழ்த்தும் நிமித்தமாக இங்கே சொற்பொழிவு அரங்கேற்றம். மகன் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மகன்றாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மீடிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சரும் கலை மறந்தாலும் கண்கள் நின்று எமை பது மறந்தாலும் நற்றவற்றனம் உள்ளிருந்தோக்கும் நம சிவாயத்தை நான் மறவேனே நான் மறவேனே நான் மறவேனே ராமலிங்கத்தை நான் மறவேனே. அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. அப்பா நான் வேண்டுதல் கேட்டால் புரிதல் வேண்டும், ஆறுதற்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்றேன், எந்த நினது அற்புகளை எம்பிடல் வேண்டும். செப்பாத மேல் நிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி செலுத்திடல் வேண்டும். தப்பேது நான் செய்யும் இப்பொருத்தல் வேண்டும், தலைவனினை பிரியான நிலைமையும் வேண்டுவனே. அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கருவில் கலந்த துணையே என் கனிவில் கலந்த அமுதே என் கண்ணில் கலந்த ஒளியே என் கருத்தில் கலந்த களிப்பே கருவில் கலந்த துணையே என் கனிவில் கலந்த அமுதே என் கண்ணில் கலந்த ஒளியே என் கருத்தில் கலந்த களிப்பே என் உருவில் கலந்த அழகே என் உயிரில் கலந்த உறவே என் உணர்வில் கலந்த சுகமே என்னுடைய ஒருமை பெருமானே கருவில் கலந்த துணையே என் கனிவில் கலந்த அமுதே என் கண்ணில் கலந்த ஒளியே என் கருத்தில் கலந்த களிப்பே தெருவில் கலந்து விளையாடும் சிறியேன் தனக்கே மெய்ஞான தெருவில் கலந்து விளையாடும் சிறியேன் தனக்கே மெய்ஞான சித்தி அளித்த பெரும் கருணை தேவ உலகத்திரெல்லாம் சித்தி அளித்த பெரும் கருணை தேவ உலகத்திரெல்லாம் மறுவில் கலந்து வாழ்வதற்கு வாய்த்த தருணம் இதுவென்றே வாயேன் பறையாய் அறைகின்றேன் என் தாய் கருணை வளர்த்தாளே. சென்னையிலே சன்மார்க்க சங்கம் வழிபாடு அப்படின்னு தொடங்கி ஒரு 2 ஆண்டுகளிலேயே ஐயாவை சந்தித்தேன். முதல்ல சந்தித்தது மந்தவெளியில், அதன் பின்பு சந்தித்தது மணிமங்கலத்தில், அதன் பின்பு அவரோடையே பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன். வீரன் ஐயா, வேதாச்சல் ஐயா, அவர் கூட அவங்க 2 பேர் கூடயும் நான் ஒரு 18 ஆண்டு காலமாக அவங்க கூட ஒரு சிஷியனாக பயணிச்சிருக்கேன். அவங்க சொல்கிறதெல்லாம் இந்த காது கேட்டுக்கினே இருந்திருக்கு. ஐயா மணிமங்கலத்தில் 2 பேரிச்சம்பழம் ஒரு வாழைப்பழம் கொடுப்பார் வாழ்வியல் கிளாஸ் எடுக்கும்போது. அவர் பேசுனதை தான் நான் அதிகமாக கேட்டிருக்கேன்.
வேதாச்சல ஐயா பேசுனதையும் வீரன் ஐயா ஜீவகாருண்யத்தை பற்றி சொன்னதையும் கேட்டு 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 வளர்ந்தேன். ஐயா அவர்கள் எங்களெல்லாம் பிள்ளைகளை வந்து பேதம் பார்க்காம பாபா ஐயாவை எப்படி சொல்லணும் அதே மாதிரி தான் ஐயா வந்து எல்லாரும் சன்மார்க்க சங்கத்துக்கு வரணும், எல்லாரும் சன்மார்க்க சங்கத்தில் பயணிக்கணும், அவங்களுக்கு எல்லாம் நல்வழிப்படுத்தணும்னு மிக சிறப்பாக அற்புதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா அவர்களை சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவரின் சார்பாகவும் வணங்கி வருக வருக என வரவேற்று, பாபையா அவர்கள் பாபையா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். முடியரசி அம்மா அவர்களையும், ரேணுகா அக்கா அவர்களையும், அருணகிரி ஐயா அவர்களையும், இங்கே அமர்ந்திருக்கின்ற சன்மார்க்க பெருமக்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்று சங்கத்தின் சார்பாக மகிழ்கின்றேன். நன்றி. சன்மார்க்க சிந்தனையாளர், மக்கள் எல்லாம் நன்னெறிப்பட வேண்டும். இந்த நில உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பெருமக்களும் அருட்வாச திருநெறியாகிய சன்மார்க்க நெறி, சைவ நெறி என்பதை உணர்த்தி ஜீவகாருண்ய நிமித்தமாக எல்லோரும் வாழ்வாங்கு வாழ என்ற உள்ள கிடைக்கினாலே ஆங்காங்கே சன்மார்க்க நெறியை பரப்பிக் கொண்டு நல்லதொரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே கிட்டத்தட்ட 20-25 ஆண்டு காலமாக இந்த சபையோர் நமக்கு அறிமுகம். எங்களுடைய ஞானாசிரிய பெருமகனார் வணக்கத்திற்குரிய சாது சுப்பிரமணிய அவர்களுடைய வழிகாட்டலின் பேரில் மணிமங்கலத்திலே தொடர்ந்து சன்மார்க்க வாழ்வியல் பேச்சு நடைபெறும். அந்த நிகழ்வுகளையும் தொடர்ந்து வந்து கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டு தன்னை ஈடுபடுத்தி சன்மார்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பச்சை பேரணி அவர்கள் எடுத்துக்கொண்டால் அவள் படிப்பிலே எழுத்தறிவில்லாமல் இருந்தாலும் தன்னை அருட்பாதையை புகுத்தி பெரியவர்கள் சொல்ற வார்த்தைகளை செய்மெடுத்து கேட்டு அதை உணர்ந்து ஆங்கே நடக்கின்ற திருவுருப்பா இன்னிசை நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு அந்த இசைக்கு ஏற்ப தன்னை ஈடுபடுத்தி தானம் முயற்சி செய்து அருட்பாவை தெளிவாக படிக்கும் அளவுக்கு தன்னை உணர்த்தி கொண்டு இப்பொழுது நல்ல ஒரு சன்மார்க்க நெறியை நல்ல ஒரு இசையோடு பாடி அற்புதமாக தன்னையும் தன்னை சார்ந்த மக்களையும் வழித்துக்கிறார் சொன்னால் அவருடைய உடல்நிலை கூட இப்போது சிறிது காலமாக ஒரு